எனக்கு வந்து ரெகக்னிஷன் யாராவது பண்ணாங்கன்னா எனக்கு செட் ஆகாது. எனக்கு இந்த ஃபீல்டே ஆக்சுவலி ஒத்துக்கல எனக்கு பெருசாக அந்த பாப்புலராக நம்மளை பார்க்குறது எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி அட்டென்ஷன் சிக் மாதிரி ஆகிடும். ஸோ நான் மோஸ்ட்லி இதுலேருந்து அவாய்ட் ஆகிருக்கிறதுக்கு தான் பார்க்குறேனே தவிர இவங்களுக்கு இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க. ஃபேமிலிக்குள்ளேயே வந்து 2 vloggers இருக்காங்க. ஸோ 2 பேருக்குள்ள பயங்கரமான ஒரு காம்படிஷன். சாய் சரண் vlogsக்கு ஹாப்பி vlogsக்கும் இப்படிலாம் கேள்விப்பட்டோம். இஸ் இட் ட்ரூ? காம்படிஷன்ஸ் கண்டென்ட்டுக்குன்னு இது கிடையாது. ஸோ நம்ம ஃபேமிலியில் இருக்கிறதையே வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாமேன்றது தான் நாங்கள் நிறைய பேர் யோசிச்சிட்டே இருந்தோம். ஸோ அப்போ சரி ஓகே இது ஹாப்பி vlogsனு வச்சா நல்லா இருக்கும். அதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன். 6 மாதம் ஆயிடுச்சு. ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இந்த மாதிரி பிராண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் ப்ரொமோட் பண்ண மாட்டோம் அப்படின்றதுக்கு அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னா என்ன சொல்லுங்கள்? கேம்ஸ் அதெல்லாம் யூஸ்வலாக பண்ண மாட்டோம். அண்ட் இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி அதில் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி பேச சொல்லியிருந்தாங்க. அது வந்து நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம். உங்கள் ஃபேமிலியோட ஒரு பெஸ்ட் கிரிட்டிக்னா யார் சொல்வீங்க? நம்ம வீடியோவில் பார்த்தா இந்த குறை இருக்குது, இது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் யார்? நாங்கள் 2 பேர் தான். Let's go holidays. Travel beyond boundaries. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பிரவீன் மற்றும் ரக்ஷனா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த vlogோட பேர் வந்து யார் வச்சது? எதனால வந்து இந்த ஹாப்பி vlogனு வச்சிருக்கீங்க? இல்லை என்னன்னா வந்து நம்ம நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம். அதில் வந்து நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி ஆக்சுவலி அப்படி தான். ஸோ இது வந்து கண்டென்ட்டுக்குன்னு இது கிடையாது. ஸோ நம்ம ஃபேமிலியில் இருக்கிறதையே வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாமேன்றது தான் நாங்கள் நிறைய பேர் யோசிச்சிட்டே இருந்தோம். ஸோ அப்போ சரி ஓகே இது ஹாப்பி vlogsனு வச்சா நல்லா இருக்கும். அதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன். 6 மாதம் ஆயிடுச்சு. யோசிச்சு வேற என்னெல்லாம் யோசிச்சிங்க? ஆப்ஷன்ஸ் வேற என்னெல்லாம் யோசிச்சிங்க? ஆனால் இது பாசிட்டிவான சம்மந்தப்பட்டமான நேம்கள் தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் வந்து நிறைய அது வச்சுட்டு இருந்தாங்க ஆல்ரெடி வந்து. ஸோ அதெல்லாம் இது மட்டும் தான் அவைலபிளாக இருந்தது. ஸோ அதெல்லாம் இது ஹாப்பி vlogs தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது. அது ஆல்ரெடி இருந்தது சொல்லிட்டு தி ஹாப்பி vlogs அப்படின்னு வச்சுட்டீங்க. ஸோ இப்போ வந்து எப்படி போயிட்டு இருக்கு? உங்களுக்கு ரிசப்ஷன் எவ்வளோ வந்துட்டு இருக்கு? நல்லா போகுது. இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. வீடியோஸ் நல்லா போயிட்டு இருக்கு இப்போ. ஆமாம். அண்ட் வந்து நாங்கள் இப்படிலாம் கேள்விப்பட்டோம். ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே வந்து 2 vloggers இருக்காங்க. ஸோ 2 பேருக்குள்ள பயங்கரமான ஒரு காம்படிஷன். சாய் சரண் vlogsக்கு ஹாப்பி vlogsக்கும் இப்படிலாம் கேள்விப்பட்டோம். இஸ் இட் ட்ரூ? இல்ல அந்த காம்படிஷன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அவனோட ஸ்டைல்ல அவனோட ஜானர்ல அவன் போயிட்டு இருக்கு சூப்பரா. ஸோ எங்களோட ஸ்டைல்ல எங்களோட ஜானர்ல ஸோ போயிட்டு. ஆமாம். காம்படிஷன்ஸ்னு எதுவும் கிடையாது. என்னன்னா அது 2த்தையுமே மேனேஜ் பண்ணி எடுக்கணும். அவன் காலையில் கிளம்பும் போது அவனோட vlog முடிச்சுட்டு இப்போ இவங்களது எடுக்கணும். எனக்கும் பர்சனல் ஒர்க் இருக்கும். ஸோ நான் அதையும் பார்க்கணும். எல்லாம் அந்த வேலை தானே தவிர காம்படிஷன் எதுவும் இல்லை. அண்ட் வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம் சாய் சரண் vlogsக்குமே நீங்கள் தான் ஃபுல்லாக கண்டென்ட் ரெடி பண்ணி தரது எல்லாமே. இப்போ இதுக்குமே நீங்கள் தான் ஃபுல்லாக பண்ணுறீங்க. ஆமாம். ஸோ வந்து இப்போ உங்களுக்கு தான் டாஸ்க் அதிகம் இல்லையா? எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? எப்படி யோசிப்பீங்க? அது எப்படின்னா அது நைட்டு தூங்குற டைமில் தான் யோசிக்கிற டைம் எனக்கு. நைட்டு படுப்போம் இல்லையா, அதில் ஒரு 1 hour வந்து அப்படியே படுத்துட்டே யோசிச்சுட்டு அடுத்த மார்னிங் என்ன எடுக்க போகிறோம் சடனாக எழுந்து அப்படியே எடுக்க வேண்டியது தான். ஆமாம். இப்போ ஏன்னா இப்போ ஃபேமிலி vlogsஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கண்டென்ட் இருக்குது. லைக் வந்து அது பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணுறதும் இருக்குது. அண்ட் வந்து நெகட்டிவாக லைக் மாமியார் வெர்சஸ் மருமகள் இந்த மாதிரி நெகட்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். பட் உங்களது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம ஹாப்பியாக பாசிட்டிவாக அப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் மெனக்கடல் இருக்காது. நம்ம கண்டென்ட் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ரீச் ஆகணும் பீப்புளுக்குன்னு. நம்மளதுல வந்து அது மட்டும் தான் சொல்லணும்னு நாங்கள் ஒரு இது வந்திருக்கோம். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, சப்போஸ் எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் திங்ஸ் நடந்தாலுமே நாங்கள் அதை ஷேர் பண்ணிக்க கூடாதுன்ற அந்த இதுல இருக்கும். ஓகே. எதுவா இருந்தாலும் அது வந்து நாங்க ஏன்னா நம்ம கண்டென்ட்ஸை கன்சியூம் பண்றவங்க வந்து ஒன்லி ஹாப்பி கண்டென்ட்ஸை மட்டும் தான் கன்சியூம் பண்ணணும் அப்படின்றதுல நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் வீட்டில் எல்லாமே ஹாப்பி தான். எப்படி இருக்குதோ அதுதான் வீடியோவாகவும் vlogலயும் காட்டுறோம். லைக் நெகட்டிவ்னா கொஞ்சம் ஏதாவது உடம்பு சரியில்லை, சில பேர்லாம் உடம்பு சரியில்லை அதுவே போடுவாங்க. ஆமா, அதெல்லாம் காட்டுறது கிடையாது. ஸோ லைக் உடம்பே சரியில்லைனாலுமே அதையுமே காமெடியா ப்ரொஜெக்ட் பண்றோமே தவிர அதை நாங்க என்னைக்குமே சீரியஸ் மூட் எடுத்துட்டு போயிட்டு நாங்க பண்றது கிடையாது. சப்போஸ் சீரியஸான ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் சம்திங் ஏதாவது வந்தா கூட அதையுமே நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ அதையுமே இப்படி காமெடியாக பண்ணலான்னு கேட்டுட்டு அதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் தான் பண்ணுறது. இப்போ ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இதை வச்சுருக்காங்க. லைக் எப்படின்னா இந்த மாதிரி பிராண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் ப்ரொமோட் பண்ண மாட்டோம் அப்படின்றதுக்கு அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ ரீசெண்ட் கேம்ஸ் அது யூஸ்வலாக நாங்கள் பண்ண மாட்டோம். கேம்ஸ் அதெல்லாம் யூஸ்வலாக பண்ண மாட்டோம். அண்ட் இப்போ
ஒரு இது இருக்குல்ல, இன்சூரன்ஸ் கம்பெனி அது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி பேச சொல்லியிருந்தாங்க. அது வந்து நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம். அது ஆக்சுவலி நல்ல விஷயம் தான். அது ஆனால் எப்படி கன்வே ஆகும்னு தெரியாது. நம்ம எங்கேயாவது தப்பான டோனில் ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அது பேட் ஆகிடும். அது அதுவும் இல்லாமல் சாய் சரணுக்கும் இவங்களுக்கும் வந்தது. அது 2 பேருக்குமே அந்த அக்கௌண்ட் செட் ஆகாது. அது நம்ம எப்படி அந்த மாதிரி விஷயங்களை தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் அது வந்து வேணான்னு சொல்லிட்டோம். இட்ஸ் ஹை பெய்டு ஆக்சுவலி அது. ஓகே. ஆமா. இத்தனைக்கும் நாங்க அது ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி இப்ப வரைக்கும் கேட்டுட்டே இருக்காங்க. இல்ல நான் அதுக்கு பண்ண மாட்டேன்னு ஷூரா சொல்லிட்டோம் நாங்க அது. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குல்ல, இப்போ வந்து நம்ம என்னதான் ஹாப்பியாக போட்டாலும் லைட்டாக கொஞ்சம் டவுனாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, இல்லை வந்து இன்னைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற டே, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டால் அந்த வீடியோ பயங்கரமாக ரீச் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு ஆக்சுவலி. ஆமா. அப்படின்றப்போ நீங்க வந்து என்னைக்காச்சும் அதை யோசிச்சிருக்கீங்களா? ஓகே, நம்ம ஏன் வந்து இதை பண்ணியிருக்க கூடாது, நம்ம இதை பண்ணலையோ, பண்ணவே வியூஸ்க்காக கூடாது. பண்ணலையோ அப்படின்னு ஆமா. ஒன்று இருக்குல்ல. இல்ல பண்ணவே கூடாதுன்னு தான் இருக்கும். அதெல்லாம் பண்ணா போகும் தான். ஆனா நம்ம அக்கௌண்ட்டை பார்க்கும்போது இல்ல, உங்க அக்கௌண்ட்டை பார்த்தா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப டல்லா இருந்தது இன்னைக்கு டே வந்து. ஸோ உங்க அக்கௌண்ட்டை பார்க்கும்போது வந்து ரொம்ப இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோமே தவிர வியூஸ் மோஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸும் அப்படிதான் வரும். இன்னைக்கு ரொம்ப டல்லா இருந்தேன், ரொம்ப சோகமா இருந்தேன், என்ன பண்றதுன்னு தெரியுமா, டக்குன்னு உங்க வீடியோ வந்துச்சு, அதை பார்த்த உடனே கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு, உங்களோட பாசிட்டிவான வேர்ட்ஸ் ரொம்ப எனக்கு மோட்டிவேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்றாங்க. சரி, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது எதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அந்த டல்லா போடணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு motive தான். வியூஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம வெளியில போறோம் அப்படின்னா நம்மள ஒரு நல்ல ஒரு பார்க்கணும். Recognize பாக்குற வந்து இது வந்து positive ரொம்ப wayல நல்லா இருக்கணும். இருக்கணும். இவங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது. நம்ம போடுறதே வேஸ்ட் அது ஆக்சுவலி. ஓகே. உங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரெகக்னேஷன் ஒன்று இருக்கும்ல, அது வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் அதிகம். அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் ரெகக்னேஷன் மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்ட்னா என்ன சொல்வீங்க? ஆக்சுவலி என்னன்னா வந்து எனக்கு இப்போ எனக்கு ஆக்சுவலி அது வந்து பெருசா எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு வந்து ஏன்? எனக்கு அது வந்து எனக்கு வந்து ரெகக்னேஷன் யாராவது பண்ணாங்கன்னா எனக்கு செட் ஆகாது. எனக்கு இந்த ஃபீல்டே ஆக்சுவலி ஒத்துக்கல எனக்கு. எப்படின்னா அவர் வந்து வந்து கேமரா முன்னாடி வரும்போது கூட கொஞ்சம் ஷையா தான் இருப்பார். நான் தான் எடுத்துனேன் என்னன்னா அது காரணம் என்னன்னா வந்து எனக்கு பெருசா அந்த பாப்புலரா நம்மள பாக்குறது எனக்கு இதெல்லாம் ஒரு அட்டென்ஷன் சிக் மாதிரி ஆயிடும் எனக்கு. ஸோ நான் மோஸ்ட்லி இதுலேருந்து அவாய்ட் ஆகிருக்கிறதுக்கு தான் பார்க்குறேனே தவிர இவங்களுக்கு இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க. ஆனால் எனக்கு வந்து அது எனக்கு என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டுட்டு வெளிலலாம் போகும்போது பாப்பாங்க உங்க வீடியோஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா, நான் ஊர்ல இருந்த பொண்ணு, அப்போ வந்து வெளில எங்கேயும் போக மாட்டேன், அங்கே வந்து வீட்டு விட்ட காலேஜ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். ஸோ அங்கே எனக்கு யாருமே தெரியாது, ரிலேட்டிவ்ஸை தான் தெரியும். ஸோ வந்து நான் வேற ஊருக்கு வந்து இங்கே வந்து என்னோட இது மூலியமா நிறைய பேர் பார்க்குறாங்க, இது பண்ணும்போது அது எனக்கு ஹாப்பியாக இருந்தது. எல்லாருக்கும் தெரியுது, ஒரு பாசிட்டிவான வேலை தெரியும், ஒரு நல்ல பேர்ல வெளியே தெரியும்ன்றது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏதாவது ஒரு மொமெண்டா சொல்ல முடியுமா? இவங்க வந்து பேசுனாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மொமெண்டா நடந்திருக்கான்னு கேட்குறேன். லைக் எங்கேயாவது நாங்கள் போகிற இடத்துலலாம் வந்து ஒரு 4-5 பேர் ஒன்றா வந்து நாங்கள் உங்கள் வீடியோஸ் பார்ப்போம். ரொம்ப அப்படியே எக்ஸைட்டடான்னு சொல்கிறத தாண்டி அவங்க வீடியோ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்கு அப்படின்ற ஆடியன்ஸ் தான் நிறைய அதிகமே தவிர, அதுவும் நிறைய பேர் வந்து அக்கா உங்க வீடியோ பார்ப்பேன்க்கா, அந்த அக்கான்ற அந்த உரிமை கொடுக்குறாங்களா, அவங்க வீட்டில் ஒரு அக்கான்றது, அது நல்லா இருக்கும். அக்கா உங்க வீடியோ பார்த்தேன்க்கா, நல்லா இருந்துச்சுக்கா, அதெல்லாம் சொல்லும்போது நல்லா இருக்கும். நாங்கள் யூஸ்வலாக பேசுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி சாயுதுலையுமே இது நம்ம பார்க்கலாம். கடைசியாக பார்க்குறது வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுறக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி சொல்கிறது, இது சீக்கிரமாக சரியாயிடும், நம்மளும் அந்த ஸ்டேஜில் இருந்து தானே வந்திருக்கோம், ஸோ சீக்கிரமாக சரியாயிடும், எல்லாமே மாறிடும், இன்னைக்கு உங்கள் நாள் இப்படி வேணால் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாறிடும், அது எப்படி மாறும்னு உங்களுக்கும் தெரியாது, அந்த நாளுக்கு காத்துருங்க, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒரு வீடியோஸ்லேயே வரும். இதெல்லாம் நாங்கள் ரொம்ப யோசிச்சு நம்ம சொல்றது. இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த டைம்ல இப்போ ஏதாவது கஷ்டம் வருதுன்னா அந்த டைம்ல வந்து என்னதான் மணி ரீதியாக ஹெல்ப் பண்ண முடியலனாலுமே ஒரு வேர்ட்ஸ் மூலியமா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தோம்னா அது நல்லா இருக்கும். சரி எல்லாமே நல்லபடியா நடக்கும், நீ பண்றத பண்ணு, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொன்னாலே அது நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் மாதிரி, அது ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டியும் சொல்லும்போது ஒரு வாட்டி சொல்லி பார்த்தா அது நல்லா இருக்குன்னாங்க. சரி அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது, நம்ம அதே கொடுக்கலாமே, அது எனக்குமே நல்லா இருந்தது அது ரிசீவ் பண்ணும்போது. ஸோ அதனால அந்த மாதிரி போயிடுறது, எல்லாமே நல்லபடியா நடக்கும். நாங்கள் எப்பவுமே ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த வீடியோ வந்து அவுட் போகிறதுக்கு முன்னாடி காட்டிடும். யாருக்காவது எதாவது தப்பாக படுதா இந்த வீடியோ, ஏன்னா நம்மளுக்கு கரெக்டுன்னு போடும், 3வது மனுஷங்களுக்கு அது தப்பாக இருக்கும். ஸோ எல்லாருக்கிட்டையும் அந்த வீடியோவை காட்டிட்டு உங்களுக்கு எதாவது பேடாக கன்வே ஆகுதான்னு கேட்டுட்டு தான் அந்த வீடியோ அவுட் கொடுக்குறோம் நாங்கள் எப்பவுமே. உங்க ஃபேமிலியோட ஒரு பெஸ்ட் கிரிட்டிக்னா யாரை சொல்வீங்க? நம்ம வீடியோல பார்த்தா இந்த குறை இருக்கு, இது இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்லாம் யாரு? நாங்கள் 2 பேர் தான்.
2 பேர் தான். ஆமா ஆமா ஓகே. நாங்களே எனக்கு கரெக்ட்னு போடும், இவங்களுக்கு அது தப்புன்னு போடும். அப்புறம் நான் அதை யோசிச்சு பார்த்தா ஏதாவது வேலை அது கரெக்டா தான் இருக்கும். பட் நம்ம கன்வே பண்றது அது தப்பா போயிடுச்சுன்னா அது இத்தனை நாள் நம்ம பண்ணது வந்து அது அதாவது தப்பாயிடும். நல்ல வார்த்தையே டோன் மூலியமாவோ ஒரு ஸ்லாங் மூலியமாவுமே அது மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ சொல்ற டோன் சரியில்லை மாத்துன்னு சொல்லும் போது நான் அது பார்த்துட்டு நான் அதை மாத்திடுவேன். நான் அது அண்ட் வந்து இதை தாண்டி நீங்க அதர் ஒர்க்ஸ்லாம் என்ன பண்றீங்க? நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க ப்ரோ? நான் வந்து பிராண்ட்ஸ்க்கெல்லாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்குலாம் இப்போ கேம்பெயின் ரெடி பண்றதுக்கு அதுக்கெல்லாம் நான் அங்கே ஒர்க் பண்ணுவோம். அது இல்லாமல் இவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இவங்களுக்கு ஒர்க் பண்றீங்களா? அது ஒர்க் Work இல்ல. ஒர்க் ஆயிடுச்சா? இல்ல அது ப்ரொஃபஷனலா அது ஒர்க் தான் ஆக்சுவலி. Okay. ஏன்னா கரெக்டா டெய்லி இவங்க வந்து எங்கிட்ட கண்டென்ட் கேட்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். சாய்க்கு இருக்கு, அவங்களுக்கு போய் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அவங்களுக்கு அவுட் கொடுத்து salary வாங்குறீங்களா இல்லையா? சேலரி வந்து கொடுக்க மாட்டாங்க. என்னங்க எல்லாமே அவருக்கு தாங்க. வர்க்கரா இருக்கீங்களே இல்ல நீங்க. எனக்கு இவங்க எல்லாம் ஹாப்பியா இருந்தா போதும், எனக்கு இது ஜாலியா தான் அவருக்கு இருக்கு. தாங்க எல்லாமே எல்லாருமே இதுதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த மாதிரி யாரும் ஒர்க் பண்றது இல்ல, எல்லாம் வீட்டுக்கு தான் அந்த மாதிரி தான். எஸ் வந்து ஏன்னா உங்களை எப்பயுமே பார்க்கும் பொழுது நீங்க வந்து இந்த ஐடி கார்பரேட்லாம் இருப்பாங்கல்ல, நான் வந்தோடனே உங்கள்ட்ட அது வந்து அப்படிதான் இருக்கீங்க. ஒரு ஐடில வேலை பார்க்குறாரோ அந்த மாதிரி அது வந்து இருந்துச்சு. எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்துருச்சு. அப்பா வந்து எங்க மளிகை கடைக்கு போனா கூட எங்க அப்பா வந்து அயன் பண்ணி டக்கிங் பண்ணி தான் போவாரு ஆமா. அப்பவே. சோ அதெல்லாம் எங்க அப்பா எப்பவுமே நீ வந்து கரெக்டா இருக்கணும்டா சொல்லி சொல்லி எனக்கு அப்பத்துல இருந்து அப்படியே இப்போ ரொம்ப ஃபங்கியா போட்டாலும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. எனக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ணுவேன், அதான் எப்பவுமே அது டக்கின் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபிள். கம்ஃபர்டபுளா உங்களுக்கு இருக்குல்ல இப்போ ஆப்வியஸா வந்து இப்போ ஜீன்லாம் நீங்க ஜீன் டிஷர்ட் போடுறப்போ அந்த மாதிரி கொஞ்சம் மாடர்னா வெஸ்டர்னைஸா ட்ரெஸ் பண்றப்போ இவங்களும் வந்து கொஞ்சம் அப்ப டக் ஃபங்கியா அவுட் பண்ணிடுவாரு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே. அவங்க காஸ்டியூம்க்கு ஏத்த மாதிரி எனக்கு. ஆனா மோஸ்ட்லி எனக்கு ஃபார்மல்ஸ்ல இருந்தா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால விட்டுடுறது. நீ ஓகே நீ அந்த மாதிரி இதுக்கோ நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். Let's go holidays. Travel beyond boundaries. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம்.